ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த காணொலி வழியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நவம்பர் மாதம் 5ஆம் நாளின் காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, கடந்து போன இரவு முழுவதுமாய் வாரம் முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். அடியனையும் ஆண்டவரே நாகர்கோயில் சென்று வர கிருபை தந்தீர், நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை கேட்டு பயன்பெறுகிற அநேக மக்களுக்கு ஆண்டவரே இந்த இறை வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக நண்பர் சாரையும் சாகசாரினை எடுத்து பயன்படுத்தும். குறிப்பாக நண்பர் சாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களிலிருந்து நீர் காத்து தொடர்ந்து நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரை எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக 631வது பாடலாகிய கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடாதே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 5ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 2 நாட்களாக அடியன் நாகர்கோவில் சென்று வர கர்த்தர் கிருபை செய்தார், மேற்படிப்பு விஷயங்களுக்காக. ஆகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 148வது சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் நமக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனால் இது டெம்பிள் சிங்கர்ஸ் கொயர், ஆலயத்தில் இருக்கின்ற கொயரில் பாடுகின்ற லேவியர்களுடைய பாடல் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய காலகட்டம் போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட், அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு பாடப்பட்ட ஒரு பாடலாக பார்க்கிறோம். 586 பிசியிலிருந்து 539 பிசியில் அவங்க பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு பாடப்பட்டதாய் பார்க்கிறோம். என்னுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீபில்டிங், அதாவது திரும்ப கட்டுவதும் புனரமைப்பதும் மீண்டும் அவருடைய வாழ்க்கையை கட்டுவிப்பதும் ஆகிய ஒரு புதிய வாழ்வை நோக்கிய ஒரு பயணமாய் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு அவங்களுடைய நாடு, தேசம், வீடு, ஆலயம் எல்லாமே இடிந்து கிடந்தது இல்லையா? அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. அதுக்காக அவர்கள் ஆலயத்தில் கடவுளை நோக்கி பாடினார்கள் என்று பார்க்குற எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம அதை பார்க்கின்றோம். அதே போல ரெனிவல் ஆஃப் வர்ஷிப், அப்படியே தொழுகையை மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. அதை அவங்க செகண்ட் டெம்பிள் பீரியட், முதல் டெம்பிள் பீரியட் இடிக்கப்பட்டு 2வது டெம்பிள் பீரியடாக நம்ம பார்க்கிறோம். என்னுடைய நோக்கம், என்னுடைய மையம் என்னவென்னு பார்த்தா கால் டு வர்ஷிப், கடவுளை தொழுகை செய்வதற்கான ஒரு அழைப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை தொழுகை செய்யணும். கடவுளுடைய அதே நேரத்தில் கடவுளுடைய உலகளாவிய ஆளுமை தன்மையை நம்ம பார்க்கின்றோம். அவருடைய படைப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மிகப்பெரிய ஆளுமை தன்மையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேல் கடவுளோடு கொண்டுள்ள நெருங்கிய உறவு, அதான் முக்கியமான ஒரு காரியமாய் இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். கடவுளோடு கொண்ட உறவு, கடவுள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறார் என்ற அந்த உணர்வு இந்த பாடலில் வெளிப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த டெம்பிள் வர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஆலய தொழுகையில் இவங்க அந்த லிட்டர்ஜிக்கல் ரெஸ்பான்ஸாக இதை பாடியிருக்கிறார். இப்போ எப்படி நம்ம ஆலயத்தில் நம்முடைய லுத்ரன் வர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஆயர் நடத்துனர் பாடும்போது அதற்கு மறுமொழியாக சபையார் பாடுவார்கள். அதுபோல இவர்கள் ஒருவர் சார்ந்து பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அதே போல் இதை ஒரு யூனிவர்சல் தீம் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடவுளை தொழுகை செய்கின்ற ஒரு காரியம். அதே நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவது, கடவுளுடைய வல்லமை, கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுவது ஆகிய காரியங்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். அதை நம்ம பார்க்குறோம். அனைத்துலக ஆண்டவரை போற்றிடு அப்படின்ற ஒரு தலைப்பாக நம்ம பார்க்கிறோம். அனைத்துலகம் ஆண்டவரை போற்றிடணும். அல்லேலூயா, விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள், அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் என்று ஆரம்பிக்கிறது. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே அல்லேலூயா, இது அல்லேல் சாம்ஸ் என்று கூட சொல்கிறாங்க. சங்கீதங்கள், அல்லேல் சங்கீதங்கள், அதாவது அல்லேலூயால ஆரம்பித்து அல்லேலூயால முடியும். அதுதான் இந்த அல்லேலூயா பாடல் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ விண்ணுலகில் உள்ளவை, விண்ணுலகத்தில் இருக்கின்ற எல்லாமே தேவ தூதர்கள், அவங்க எல்லாத்தையும் அதான் சொல்றார், உன்னதங்களில் இருக்கின்றவர் இல்லையா, தேவ தூதர்கள் இல்லையா, படைகள் ஆண்டவரை போற்றுங்கள் என்று அழைப்பு. அதே போல் பூலோகத்தில் இருக்கின்ற வானத்தில் மேலே இருக்கின்ற கதிரவன், நிலவு, ஒளி வீசும் விண்மீன்கள் போன்றவரை அழைக்கிறார். கதிரவனே, நிலாவே அவரை போற்றுங்கள், ஒளி வீசும் விண்மீன்களே அவரை போற்றுங்கள் என்று சொல்றார் இல்லையா. இப்போ முதல்ல விண்ணுலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு போற்றுவதற்கான ஒரு அழைப்பு. அப்புறம் விண்ணுலக வானங்களே அவரை போற்றுங்கள், வானங்களின் மேலுள்ள நீர் திரளே அவரை போற்றுங்கள். வானங்கள், மேகங்கள், நீர்த்திரள்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு. அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும், ஏனெனில் அவரது கட்டளையின் படியெல்லாம் படைக்கப்பட்டன. எல்லாமே கடவுளுடைய
கட்டளையின்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லா படைப்புகளும் கடவுளை வணங்க வேண்டும் என்பதுதான் மிக மிக ஒரு முக்கியமான சித்தாந்தம். இது தத்துவம், சித்தாந்தம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். படைப்புகளை நாம் வணங்கக்கூடாது, படைப்புகள் கடவுளை வணங்க வேண்டும். அவர்தான், ஏன்னா இஸ் த சோல் அத்தாரிட்டி ஆஃப் த ஹோல் கிரியேஷன், இஸ் த கிரியேட்டட் காட் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பின் ஆண்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் அடுத்தது மண்ணுலகத்தில் இருக்கின்றதெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார். மண்ணுலகில் இருக்கின்ற கடல், இல்லை கடலில் இருக்கின்ற பெரும் நாகங்களே கடவுளை போற்றுங்கள். நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடு பனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்று. உலகத்தில் இருக்கின்ற இயற்கைகளை, முதல்ல இயற்கைகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இல்லையா? கடல், பெருங்காற்று, மலைகள் இல்லையா? கடலில் இருக்கின்றது எல்லாத்தையும் சொன்னார். அப்புறம் மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே சொல்றார். பாருங்க, மலையில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் சொல்றாரு. அடுத்தது மிருகங்கள், காட்டு விலங்குகள், அனைத்து கால்நடைகளை, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களை, சிறகுள்ள பறவைகள். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இது கொடுக்கிறார். உலகின் அடுத்தது இப்போ இதெல்லாம் இயற்கை அடுத்தது விலங்குகள் அடுத்தது மனிதர்களுக்கு வராங்க. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். அப்போ உலகில் இருக்கின்ற எந்த அரசர்களாக இருந்தாலும், எந்த தலைவர்களாக இருந்தாலும் கடவுளை நம்ம என்ன பண்ணோம்? போற்ற வேண்டும் இல்லையா? எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கடவுளை போற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு கடந்த இந்தியா பெண்கள் உலகக்கோப்பையில் கூட நம்ம பார்க்கின்றோம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய பிறகு கடவுளுக்கு அவங்க நன்றி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இளைஞர்களெல்லாம் இன்றைக்கு மேலே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். அதுபோல நாமும் கூட கடவுளுக்கு நன்றி சொல்லி அனைவர் மத்தியிலும் சாட்சி பகர வேண்டும் என்பது கடவுளுடைய பெரிய அழைப்பாய் இன்றைக்கு இருக்கிறது. அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடக்கிறது. அவர் பெயர் மட்டும்தான் மாட்சி. உலகத்தில் எந்த மனிதனாலும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு என்னென்னவோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக இன்றைக்கு ஏஐ வந்திருக்கிறது. ஏஐ கூட உலகத்தை காப்பாற்ற முடியாது. ஏஐ உருவாக்கியவரே சொல்லிட்டாரு, அழிவு வரும், ஏஐனால உலகத்திற்கு அழிவு தான் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் காக்கின்றவராக இருக்கிறார். காக்கும் கடவுள் நமக்கு அவர் இல்லையா? காக்கும் மீட்பர் நமக்கு உண்டு நமக்கு என்ற பாடலே அதன் போல்தான். அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வரச் செய்கிறார். அவருடைய அனைத்து அடியாருக்கும் அவர் நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரவேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். எல்லாரும் அவரை போற்றணும். எல்லா மக்களும், உலகத்தில் இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க, தாய்மார்கள் எல்லா கடவுளை போற்ற வேண்டும் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், the praise the Lord all creation, a call to praise. Psalm 148 calls all creation to praise the Lord. Universal worship. The psalm emphasizes the universal nature of worship. Heavenly beings praise God. Angelic worship, angels and heavenly beings praise God's name. Creation's response. The psalmist invites all creation to join in worship. Earthly creation praises God. The natural world including sun, moon and stars praises God. Living creatures, all living creatures from the sea, creatures, humans praise God. Reasons for praise, God's name. God's name is exalted above all creation. His people, God has raised up a horn for His people, a praise for all His faithful ones. Universal call, all creation is called to the praise the Lord. Eternal worship. Worship is not limited to time or space. It's an eternal reality. All creation praises God. Every aspect of creation is invited to worship God. God's sovereignty. God is sovereign over all creation, deserving of praise. Universal worship. Worship is a universal language transcending human boundaries. நமக்கு அதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸை பார்க்குறோம். சங்கீதம் 103 20-22. அதே போல் தானியல் 3:57-90 நம்ம பார்க்கின்றோம். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8-11 பார்க்குறோம். ஏசாயா 43:20-21 பார்க்கணும். இந்த கடவுளுடைய வார்த்தைகள்னால
கடவுளுடைய வல்லமை உலகமெங்கும் எல்லா இடங்களிலும் விளங்குகின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவரை துதிக்க வேண்டும். குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாருடைய வாயிலிருந்தும் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அழைப்புக்கு ஏற்ப இல்லையா, தாவீது கூட காடுகளில் எப்பொழுதுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான், துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே நாம் பாடல் பாடுகின்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்னா லுத்தரன் திருச்சபை என்பது நமக்கு தெரியும். இட் இஸ் கால்ட் ஆஸ் எ சிங்கிங் சர்ச் இல்லையா, நம்ம பாடுகின்ற சபை. ஆகவே நம்முடைய மக்கள் கடவுளை துதித்து பாடும்படியாக சூழ்நிலையை என்னாலும் உருவாக்க வேண்டும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பாக இருக்கிறது. நாம் கடவுளை துதிப்போம். அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ராஜா, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக ஆண்டவரை விண்ணுலகத்தில் இருக்கிற மண்ணுலகத்தில் இருக்கிற இயற்கைகள், ஆண்டவர் நீர் படைத்தவைகள், ஆண்டவரை சூரியன், சந்திரன், தேவதூதர்கள், அதே நேரத்தில் கடலில் வாழுகிறர்கள், மலைகள், மரங்கள், செடி கொடிகள், ஆண்டவரை உலக அரசர்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரையும் அழைக்கிறேன். அதே நேரத்தில் இளைஞர்கள், கன்னியர்கள், முதியோர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அழைக்கிறேன். நாங்களும் கூட ஆண்டவரை இந்த நாட்களில் எப்பொழுதும் உம்மை ஆவியோடு உண்மையோடு துதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார். இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தரைங்களுக்கு ஆசீர்வதி. ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் ஆண்டவரே. இதோ நிறைய ஆண்டவரே தேவையற்ற ஆண்டவரே சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாய் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கோவையிலே கூட அந்த நாட்கள் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை குறித்து பார்க்கிறோம். அவைகள் நடக்காத படிக்கு ஆண்டவரை இப்படி தமிழக அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பாதுகாத்தலும், போகும்போதும் பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் அவர்களை காத்துள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். கல்லூரி படிக்கின்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்கள் ஆண்டவர் பத்திரமாய் சென்று வர கர்த்தர் கிருபை தார். ஒரு நாள் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சார்க்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு இதோ தொண்டையில் ஏற்பட்டிருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கி நன்றாய் பாடக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் சீக்கிரமாய் உருவாக்கி தர வேண்டுமாய் கெஞ்சி ஆண்டவர் மன்றாடுகிறோம். எடுத்துக்கொள்கிற ஆண்டவர் மருந்து, அதற்காக எடுக்கின்ற உணவு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தக்கூடிய பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதே போல அவருடைய ஏஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையில் ஆசீர்வதிங்க. இந்த பனிக்காலத்தில் அவர்களை ரத்த கோட்டையில் மறைத்து கொள்ளுங்க. படிகளெல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் அன்புக்குரிய சாகு சாருக்கா டீச்சருக்கா ஜபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிறாங்க ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை இடைவிடாமல் செய்வதற்கு கொடுத்து வருகிற பலத்திற்காக, ஆண்டவர் சுகத்திற்காக, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே தொடர்ந்து எங்களை காத்தருள் வழி நடத்தும். மடியனின் குடும்பத்தாரையும் கூட காத்தருளும். ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கிருபை தார். மடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி போத ஓட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களை ஆண்டவரை ஏதோ ஜபத்தில் தாங்குகிற இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் தாங்குகிற ஜபத்தில் தாங்குகிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். விசேஷமாய் கடந்த ஆண்டவரை நாட்களில் அடியேன் இல்லாத கால நேரங்களில் வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டே அன்புக்குரிய ஊழியரும் ஆசிரியரும் சௌகரமாக இருக்கிற ஆண்டவரை திரு மெர்வின் சாருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் அவருடைய பணிகளையும் ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வலிமையான ஒரு தேவ செய்தியாளர். அவரை நீங்கள் இன்னுமாய் அது ஆண்டவர்கள் சபைகளில் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பிறந்தநாள், திருமண நாளை காணுகின்றவர்களையும் ஆண்டவர் பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. அதே நேரத்தில் படுக்கையில், பலவீனத்தில், சுகவீனத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். நேரத்தில் நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக, ஆண்டவரே தமிழ்நாட்டின் மக்களுக்காக, அவருடைய தலைவர்களுக்காக, விசேஷமாக நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம் வழிநடத்தும். தேவைகளை சந்தியும். ஆண்டவர் வந்திருக்கிற நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, உலக திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, ஆண்டவரே ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். குறிப்பாய் எங்களுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக வேண்டிக் கொள்ளும். வந்திருக்கிற நிர்வாகம் அது திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் நீர் உருவாக்கி தந்து ஆண்டவர் இந்த 3 ஆண்டுகளிலே அவர்கள் ஆண்டவரை காரியங்களை செய்ய கிருபை தார். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்கள், ஷேர் பண்ணுற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.